இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்காக சீஸி பிரெட் பைட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ் சேர்த்துங்க. உங்களுக்கு மயோனீஸ் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பையும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃப்ளேவருக்கு பிஸா ஆரிகானோ சேர்த்துருக்கேன். நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ அது 3த்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. அதை இந்த பீஸ் மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை மெல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட நெய் இருந்துச்சுன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். பட்டர் ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ அந்த பட்டர் மெல்ட் ஆனோடனே நம்ம வச்சுருக்க இந்த பிரெட் பீசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பட்டரோட பிரெட் பீசஸ் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப ஹார்டாக கலந்துடாதீங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சோம்ல மயோனீஸு கெச்சப் அதை வந்து இப்படி மேலே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இது கலந்து விட போகிறதில்ல, அப்படியே தான் ஸ்ப்ரெட் வேணால் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ளேவருக்கு பிஸா சீசனிங் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பிஸா சீசனிங் இருந்துச்சுன்னா அது கூட சேர்க்கலாம். சேர்க்கலைனாலுமே நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் ஃப்ளேவருக்காண்டி தான் சேர்த்துருக்கேன். நான் வந்து மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இது இப்போ வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன் இந்த பிரெட் மேலே மொசரல்லா சீஸை. எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்க. அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு ப்ரெட்லேயுமே வந்து சீஸி அந்த ஃப்ளேவர் நமக்கு ஃபீல் ஆகும். நான் இதுக்கு மேலே வந்து பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. மொசரல்லா சீஸ் வந்து இந்த ப்ரெட்டில் மெல்ட் ஆகிருக்கணும். இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு வந்து கரெக்டான இந்த சீஸி பிரெட் பைட்ஸ் ஸ்டேஜ். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குது இந்த பிரெட் அப்படின்னு. எடுக்கும்போதே நிறைய சீஸியாக இருக்குது. இப்போ இதை நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், நம்முடைய சூப்பரான சீஸி பிரெட் பைட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்பைசி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சில்லி ஃப்ளேக்ஸோ இல்லை பெப்பர் பவுடரோ சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. இந்த மாதிரி நிறையா vlogs ரெசிபி வீடியோலாம் நம்ம சேனலில் ஒரு மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.